சாப்பாடு தான் பேச்சுனா. ஹாய். என் செய்ய தியாகம் செஞ்சுட்டீரேன். உண்டா ஒதுப்பா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيعذبه الله العذاب الأكبر. அதாபல் அக்பர் தான் வருது. வேலை. عذاب الأكبر. ஏட சவுண்ட தெளிவுபடுத்துங்க. அதாபல் அக்பர். فيعذبه الله العذاب الأكبر. தீபாங்க. فيعذبه الله العذاب الأكبر. ரெண்டாவது இதுதான். ثم إن علينا حسابهم. இது போதுங்க. ثم إن علينا حسابهم. முதலாவது பாவம் ஏட சவுண்ட் சரிக்கும். فيعذبه الله العذاب الأكبر. ரெண்டாவது. ثم إن علينا حسابهم. மூன்றாவது. والذي أخرج المرعى. திருப்பி ஆண்டு போகுது. والذي أخرج المرعى. مرعى. والذي أخرج المرعى. இல்ல مرعى. والذي أخرج المرعى. திருப்பி போதுங்க. والذي أخرج المرعى. குட். மாத்தப்படாதா. நாலாவது. إذ هم عليها قعود. இது قعود. தால் சவுண்ட் வரணுமே. இது सर जाल कलकत्ता कलकला से पढ़ा था नहीं सर. ஓ ஸ்டார்டிங் தால் கல்கலா இல்ல அது சரி. இது ஹும் சரி. கடைசி தான் பேல. إذ هم عليها قعود. விளங்குது இல்லை கல்கலா. தால் கலக்கி கலக்குதுல வெளியா விளங்கணும். வாய்க்குள்ள கலக்கி சரி வராது. إذ هم عليها قعود. குட். திருப்பி போதுங்க. إذ هم عليها قعود. பாபு கொஞ்சம் முக்கியமான வசனங்கள் கவனமா ஓதினா சரி. إنه هو يبدئ إنه هو يبدئ ويعيد. பிழை. என்னன்னு சரியாவது. إنه هو يبدئ பிழை 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 பிழை. ويعيد. என்ன சார் பிள்ளை? பாப்போம் கண்டுபிடிங்க. படிச்ச விஷயம் தான். நான் புதிய விஷயம் ஒன்றும் பேலன்ஸ் இல்லைல்ல. புதிய விஷயம் எதுவும் பேலன்ஸ் இல்லைல்ல. 3 மாசத்துக்கு பிறகு إنه هو يبدئ பிள்ளை. ويعيد. எப்படி யுக்தியு யுக்தியோட வரும். பாவ கலக்கினா யுக்தியோட வரும். يبدئ. யுபு முடியும். إنه
ويبدئ ويعيد. சரி இப்போ சரியா வந்து பாப்போம். வேலை வராம. إنه هو يبدئ ويعيد. குட். ரெண்டாவது வேலை வராம வரணும். ஒரு வசனத்தை ஒரு டிக்கு மேல ஓதப்படாது. فبشرهم بعذاب أليم. மூணாவது சரியா? الذين إذا اكتلوا على الناس يستوفون. சரி போதுங்க. லாஸ்ட்ல சின்ன الذين إذا اكتلوا على பிழை 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 الناس. பிழை 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 பிழை. عين بالله سر. எழுத்து பிழை கவனம் பார்த்து ஓதும். ஐன் பிழையா? எழுத்து பிழை. ம். إذا اكتالوا سر. வேற நெய் இதான் கணப்பாக்கணும். பெரிய பிள்ளை அது. எழுத்து பிள்ளை. الذين إذا اكتالوا على الناس يستوفون. போதுங்க. முதலாவது பாப்போம் பிள்ளை வராம. إنه هو يبدئ ويعيد. ம். ஒரு வசனத்தை ஒரு டிப்புக்கு மேல ஓத வைக்கப்படாது. முதலாவது 3 டிப் பிழை ஆயிடுச்சு. மூணாவது பிழை ஆயிடுச்சு. ரெண்டாவது சரி. மூணாவது கடைசி ஓது பாப்போம் பிள்ளை வராம. إذا تتلى عليه آياتنا قال أساطير பிள்ளை 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 الأولين. பிள்ளை. அடிச்சு பிடிச்சி ராகத்தை எடுத்து சரி வராது. வசனத்தை ஒரு முறைக்கு மேல ஓதாம கவனமா சரியா ஓத பார்க்கணும். அதான் முக்கியம். ரொம்ப முக்கியம் அது. அந்த இடத்துக்கு வரணும். إذا تتلى عليه பிள்ளை 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 آياتنا. பிள்ளை. إذا تتلى عليه ஆ பிள்ளை. إذا تتلى عليه آياتنا قال பிள்ளை பிள்ளை பிள்ளை. விலகினா சரி. إذا பிள்ளை ஆகும் சொல்லி. تتلى عليه آياتنا قال أساطير பிள்ளை பிள்ளை பிள்ளை. الأولين. அடுத்த பிள்ளை. நான் வேற ஒரு பிள்ளையும் إذا சொல்லல. கவனம். إذا تتلى عليه آياتنا قال أساطير பிழை. الأولين. கடைசியில வர அலிஃப் வருது இல்ல. أساطير الأولين. எஸ். அபி கிளாஸ். إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. மூணாவது பாபம் எல்லாம் வராம வருது இல்ல. வெளுத்து போல الذين إذا اكتالوا على الناس يستوفون. முதலாவது إنه هو يبدئ ويعيد. நாலாவது إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. ஐனுடைய பாடத்துல வர சப்ஜெக்ட் அவ்வளவுதான். ஆனா பாடம் போதாதான். ஐந்த பாடம் முடிகிற நேரம் உங்களோட அப்டேட் எப்படி வந்திக்கணும் உஸ்மான். குறைஞ்சது ஒரு வசனத்தை ஒரு டிப்புக்கு மேல ஓதாம சரியா வந்துடும். வந்திக்கணும். ஆனா வரலண்டி.
இது என்னத்தை காட்டுது என்றால் ராகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை குறைச்சி எப்படி அந்த சவுண்டை அந்த இடத்துல எங்களை நாங்க கண்ட்ரோல் பண்ணி எடுத்து கொள்ளணும்ங்கிறதுக்கு நிறைய நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. விளங்குதா? உங்களோட ராகம் என்ன செய்யுது என்றால் உங்களை மிகைச்சி போதறதால குறிப்பிட்ட அந்த இடத்துல வர ஏட சவுண்டை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட கண்ட்ரோலுக்கு அங்கே அவுட்லாம் ஆகிக்கலாம். அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் தான் அந்த எழுத்துற பவர் உங்கள்ட்ட இருக்குது. அது ஏல அது போல அர்த்தம் ராகம் இல்லாமல் ஆக்கி ஓதுறதல்ல, எங்கட கண்ட்ரோலுக்கு அந்த எழுத்துற பிராக்டிஸ் வரணும். நல்லது பிரச்சனை லைனா. இதான் எங்களுக்கு அதுல கடைசியா உங்களுக்கு சொல்ல வேண்டிய பகுதி. நாங்கள் இன்னைக்கு அடுத்த எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எங்களோட செகண்ட் சாப்டர். செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து தான் வருது, அது ப என்ற எழுத்து மட்டும்தான். இந்த இதுல திருத்திக் கொள்ள வேண்டிய பகுதி என்றால் வானத்தை நோக்கி பா என்று ஓதுறது மிகப்பெரிய தவறு. என்றால் இது வல்லினமான எழுத்தல்ல, இது மெல்லினமான எழுத்து. எனவே சவுண்ட் கீழ் நோக்கி ப என்று தான் போகணும். பி என்று பே என்று பிதிரப்படாது, அது மிகப்பெரிய தவறு. பா என்று போறதும் தவறு. ப ப என்ற அந்த உச்சரிப்போடு தான் கீழ் நோக்கி போகணும். வலையினா சொன்னது ஓ சார். யோகம். இப்ப 3 எழுத்துக்கிற அலிஃபிக்குது ஐனிக்குது பாவை சேர்த்துக்கிறோம். وهذا البلد ரெண்டாவது الأمين فما يكذبك بعد بالدين சரி, இது ஸ்ரத்தோட சம்பந்தமான விஷயம் உண்டு. பாப்போம். تبت يدا أبي لهب وتب குட். ரெண்டாவது قل أعوذ برب மூணாவது الناس فسبح بحمد ربك واستغفره என்று வரக்கூடாது. வஸ்தக்ஃபிர் பத்தம். فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. என்கிறது பெல. எப்படி ஃபசப்பிஹ்ல சத்திக்குதோ ரப்பிக்கல சத்திக்குதோ வாவலையும் சத்திக்குது. சத்த உச்சரிக்கணும். தவ்வாபனா சத்து அல்லது. சரி, அதை ஓதி காட்டுங்களா கொஞ்சம். தவ்வாப என்றுதான் வரணும். சத்த உச்சரிங்க. ஓதுற விஷயம் எல்லாம் நினைக்கிறது எல்லாம் சரி, சத்த உச்சரிச்சா சரி. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ரெண்டாவது மூணாவது நாலாவது பாவம். ما ودعك ربك وما قلى இதுக்கு லாஸ்ட் எதையும் வந்து பாப்போம். فليعبدوا رب هذا فليعبدوا رب هذا சவுண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்ப சரியா சார்? போதும் பாவம். கொஞ்சம் பிரச்சனை ஆகி போல, ஆனா பிரச்சனை இல்லை. ஓதும் இப்ப சரியா சார்? ஓதும் ஓதும் பாவம். فليعبدوا رب هذا البيت كلا لينبذن கண்ட்ரோல் பண்ண சொல்லி கண்ட்ரோல் இல்ல உங்களோட ராகம், அதான் பிரச்சனை. இப்ப நான் பிள்ளைன்னு சொல்லப்படாது சொல்றது. كلا لينبذن في الحطمة மூணாவது
وتكون الجبال பிழை جبال பிழை திருப்பி திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து وتكون الجبال كالعهن நாலாவது المنفوش إن ربهم ரப்ப بهم ரப்ப பணியணும் ரப்பஹும் பிஹிம் إن ربهم بهم يومئذ لخبير திருப்பி போதுங்க إن ربهم بهم يومئذ لخبير ஐந்தாவது أرأيت إن كذب وتولى ம் நான் ஹோம்ஒர்க் தாரல இந்த முறை உஸ்மான் ஹோம்ஒர்க் வராது அடுத்த கிளாஸ்ல நான் பிளேன்னு சொல்றது குறையணுமா புதிய பாடம் இல்லை அடுத்த பாடம் பாட சப்ஜெக்ட் தான் வரும் புதிய பாடம் வராது பாட சப்ஜெக்ட்ல புதிய வசனங்கள் வரும் என்னைய பெலன்ஸ்ல வைக்கப்படாது நான் பெலன்ஸ் எதை விளங்கிக்கும் படிச்சு எழுத்துக்குள்ளான்னு சொல்றது அந்த நான் பெலன்ஸ் எல்லாம் அடுத்தது ஓதுங்கன்னு சொல்லிட்டு போறது அல்லது ஓதுன ஒன்றை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்றது இஷ்யூ அல்ல பெலன்ஸ்ல வைக்கப்படாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இது பெலன்ஸ் வச்ச அர்த்தம் நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது போதாது என்ற அர்த்தம் அப்ப திருப்பி திருப்பி நாங்கள் அந்த எழுத்துக்களை மீட்ட வேண்டிய தேவைக்கு உட்படுவோம் அதை கவனமா நீங்க விளங்கி நீங்க எல்லாம் திருத்திக் கொள்றதான் உங்களுக்குரிய உங்களோட இந்த இன்றைக்குரிய பாட ரிவிஷன் ஆதான் கட்டாயம் பேசிட்டு ரெக்கார்டை கேட்டு எதுல எங்க மாறணும் எதுல ராகத்தை கண்ட்ரோல் பண்ணணும் எழுத்துட பிராக்டிஸ் மாறுதுங்கிறத பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நல்ல மற்றபடி நல்ல மாஷா அல்லாஹ். நிறைய விஷயங்கள் மாறி. அஸ்ஸலாமு அலைக்கும்.